தமிழ் சினிமாவின் தற்போது மிகவும் பிரபலமான இயக்குனரும் நடிகருமாக ஆகியிருப்பவர் பிரதீப் ரங்கநாதன். ஓவர் நைட்டில் பிரபலமாகியுள்ளார் லவ் டுடே இயக்குனர் பிரதீப். தமிழ் சினிமாவில் அண்மையில் வெளிவந்து மாபெரும் வசூல் சாதனை புரிந்து கொண்டிருக்கும் திரைப்படம் லவ் டுடே. பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்துள்ள இப்படத்தில் கதாநாயகியாக இவானா நடித்துள்ளார். சத்யராஜ், ராதிகா சரத்குமார், யோகி பாபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இளைஞர்கள் மட்டுமின்றி குடும்ப ரசிகர்களை கவர்ந்த லவ் டுடே திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. விமர்சன ரீதியாக மட்டுமல்லாமல் வசூல் ரீதியாகவும் சக்கப்போடு போடுகிறது. இந்நிலையில் இதுவரை இப்படம் உலகளவில் 52 கோடியும் தமிழ்நாட்டில் மட்டுமே 44 கோடியும் வசூல் செய்து மாபெரும் சாதனை படைத்துள்ளது. மிக குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பல மடங்கு வசூலை பெற்றிருப்பது படக்குழுவினரை சந்தோஷப்படுத்தியுள்ளது. இந்த படத்தால் பிரதீப் அடுத்தடுத்து பிஸியான நடிகராக மாறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் யார் இந்த இயக்குனர் என்று அனைவரும் வியந்து பார்க்கும் அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் மிகப்பெரிய செலிபிரிட்டியாகவும் மாறியிருக்கிறார். தற்போது பல்வேறு ஊடகங்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் பேட்டி கொடுத்து வருகிறார். தற்போது எங்கு திரும்பினாலும் அவருடைய பேட்டிதான் அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சமீபத்தில் மகள் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி நடிப்பில் உருவாகியுள்ள கலக தலைவன் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இதில் திரைத்துறையைச் சார்ந்த பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அதிலும் பெரும்பாலும் இயக்குனர்கள் இடம்பெற்றிருந்தனர். சுந்தர் சி, மிஸ்கின், அருண்ராஜா காமராஜ் போன்ற இயக்குனர்கள் மட்டுமல்லாமல் தற்போது பிரபலமான பிரதீப் ரங்கநாதன் கூட இந்த விழாவில் பங்கு பெற்றார். இதைத் தொடர்ந்து மேடையில் எல்லா பிரபலங்களுமே பேசினர். ஆனால் இவர்களுக்கு கிடைத்ததை விட பல மடங்கு கைதட்டல் பிரதீப் ரங்கநாதன் பேசும்போது கிடைத்தது. மேலும் டாப் நடிகர்களான விஜய், அஜித் போன்ற நடிகர்களுக்கு கிடைப்பது போல கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு மேலாக ரசிகர்கள் ஓயாமல் கைதட்டிக் கொண்டிருந்தனர். அதன் பின்பு பிரதீப் ரங்கநாதன் கையெடுத்து கும்பிட்டு அனைவரையும் அமைதியாகும்படி செய்தார். இவ்வாறு ஒரு புதுமுக இயக்குனருக்கு இவ்வளவு வரவேற்பை பார்த்து மேடையில் உள்ள மற்ற இயக்குனர்களின் முகத்தில் பெரும் இறுக்கம் காணப்பட்டது. மேலும் இவருக்கு இப்படி ஒரு வரவேற்பா என அனைவருக்கும் பெரும் வயிற்றெரிச்சல் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு லவ் டுடே என்ற ஒரு படத்தால் ஓவர் நைட்டில் இவர் பிரபலமாகியுள்ளார். இதை பிரதீப் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அவர் சினிமாவில் பல உயரங்களை அடைய வாய்ப்புள்ளது. பிரதீப் ரங்கநாதன் இயக்கியிருக்கும் இந்த லவ் டுடே திரைப்படம் வெளியாகி 10 நாட்கள் கடந்த நிலையிலும் இன்னும் தியேட்டர்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது.